இன்னைக்கு நம்ம லெஸ் தென் 1500 கேலரிஸ் டயட் பிளானோட 4வது நாள். இன்னைக்கு டயட்டை நம்ம நெல்லிக்காய் ஜூஸோட ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்மளோட இந்த மார்னிங் ட்ரிங்க், அதாவது ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் கிட்டத்தட்ட 13 கேலரிஸ். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. கொட்டையை மட்டும் விட்டுட்டு நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதோட கொஞ்சமாக புதினா இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, ஒரு பிஞ்ச் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சிருங்க. நெல்லிக்காய் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால தண்ணி ஊற்றாமல் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைங்க, ஈஸியாக மைய அரைப்பட்டுரும். இதோ முதல்ல கரகரப்பாக அரைச்சாச்சு. இதோட அரை கப் தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சிக்கிறேன். இதை நீங்கள் இப்படியும் குடிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒரு அரை கப் அளவுக்கு மறுபடியும் சேர்த்துருக்கேன். இதை வடிகட்டிக்குவோம். ஸோ இதுவும் நம்மளோட சத்தான சுவையான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. இந்த ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸில் 0.3 கிராம் ப்ரோட்டீன், 0.1 கிராம் ஃபேட், 2.6 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 0.1 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வெள்ளைச்சோள உப்புமா எடுத்துக்க போகிறோம். இதோட கேலரிஸ் கிட்டத்தட்ட 329. இதுக்கு நீங்கள் ஒரு கப் வெள்ளைச்சோளத்தை நைட்டே தண்ணியில் ஊற போட்டுருங்க. கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மணி நேரம் இது நல்லா ஊறணும். சோளம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற போட்டுட்டு அந்த தண்ணியோட அப்படியே குக்கருக்கு மாற்றிடுங்க. இதோட தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் வேக வைக்கும் போது ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, போதும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் விட்டு எடுக்கலாம். சோளம் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தாராளமாக 5 விசில் வரைக்கும் விட்டுடுங்க. இதோ வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தான் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப குலையாது. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு சோளத்தை எடுத்து வச்சுக்குவோம். சோளம் நல்லா பக்குவமாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துருங்க. கடுகு வெடிக்கட்டும், பருப்பு நிறமாறட்டும். கடுகு வெடித்ததும் 2 பச்சை மிளகாய், அரை பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி மாறணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சோளத்தை சேர்த்து கிளறிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட 1/4 மூடி துருவன தேங்காயும் சேர்த்து கலந்து விடணும். இதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. இதில் ஒரு கை நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்து கலந்து விடுங்க. இதோ நம்மளோட வெள்ளைச்சோள உப்புமா ரெடி. இது இப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவும் தனியாக தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சட்னியோ குழம்போ ரெடி பண்ணிக்கோங்க. பட் அதோட கேலரிஸை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போகிறோம். இதோட கேலரிஸ் கிட்டத்தட்ட 329. இதில் 3.5 கிராம் ப்ரோட்டீன், 2 கிராம் ஃபேட், 72 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 5.4 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக லஞ்சுக்கு நம்ம சப்பாத்தியும் குருமாவும் எடுத்துக்க போகிறோம். இதோட மொத்த கேலரிஸ் கிட்டத்தட்ட 469. முதல்ல மல்டிகிரெயின் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதோட அரை கப் சத்து மாவு, அதாவது மல்டிகிரெயின் மாவு எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசறி விடுங்க. கலந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைய ஆரம்பிங்க. இந்த மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடணும். இதை இப்போ உருண்டைகளாக்கலாம்.
உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இதை நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உருட்டுங்க. எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ தூரம் மெல்லிசா உருட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் மெல்லிசா உருட்டிக்கோங்க. இதை நம்ம எண்ணெய் இல்லாமல் சுட்டு எடுக்க போகிறோம். ஒரு சைடு வெந்ததும் இந்த மாதிரி திருப்பிட்டு டிஷ்யூ பேப்பரோ இல்லை துணியோ வச்சு அழுத்துனீங்கன்னா சப்பாத்தி எண்ணெய் இல்லாமலே புஷ்ஷுன்னு நல்லா வரும். ஸோ இதோ நம்மளோட மல்டிகிரெயின் சப்பாத்தி ரெடி. அடுத்ததாக இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குருமாவுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேருங்க. இதோட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, இதோட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் மட்டும் இதை அரைச்சா போதும். இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும். இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம். எப்போவுமே மசாலா அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா ஈஸியாக மைய அரைப்பட்டுரும். மசாலா அரைச்சாச்சுன்னா ஒரு கடாய் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் வறுப்பட்டதும் ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம், இதோட ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சுன்னா காய்கறிகள் எல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறினாலும் இதில் சேர்க்கலாம். நான் இங்கே ஒரு 5-6 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, 3 பேபிகார்ன், ஒரு கேரட், கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்துருக்கேன். அதிகமாக மசாலா இல்லாத குருமாங்கிறதுனால ஒரு கையளவு கொத்தமல்லி இலையும் ஒரு கையளவு புதினா இலையையும் இப்போவே சேர்த்து வதக்குங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு குருமா இன்னும் ஃபாஸ்ட்டாக செய்யணுன்னா ஈஸியாக இதை ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணிடலாம். காய்கறிகள் எல்லாம் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, இது 3 சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. எப்பயுமே காய்கறிகளை கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் தண்ணியோ இல்லை மசாலாவோ ஊற்றி வேக விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக மசாலா சேர்த்துடலாம். மசாலாவோடு சேர்த்து நான் இங்கே கிட்டத்தட்ட 1 கப் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு குருமா கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமாங்கிறத பொறுத்து கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. போதுமான அளவு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கலந்து விட்டு காய்கறிகளை வேக விட்டுறலாம். மூடி போட்டு காயெல்லாம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. எப்போவுமே மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் 2-3 விசில் விட்டுடுங்க. இங்கே நம்மளோட குருமா ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்ததால் நான் இங்கே சேர்க்கல. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட இங்கேயும் சேர்த்துக்கலாம். குருமா ரெடி. நம்ம லஞ்சுக்கு 2 இல்லைன்னா 3 மல்டிகிரெயின் சப்பாத்தியும் 1 கப் அளவுக்கு வெள்ளை குருமாவும் சாப்பிட போகிறோம். ஒரு மல்டிகிரெயின் சப்பாத்தி கிட்டத்தட்ட 104 கேலரிஸ். இதில் 3 கிராம் ப்ரோட்டீன், 3.3 கிராம் ஃபேட், 16.2 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 2.8 கிராம் ஃபைபரும் இருக்குது. நம்மளோட 1 கப் வெள்ளை குருமாவோட கேலரிஸ் கிட்டத்தட்ட 152. இதில் 4.1 கிராம் ப்ரோட்டீன், 9.2 கிராம் ஃபேட்ஸ், 15.8 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 3.4 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததான் நம்ம ஈவினிங் ஸ்நாக் டைமில் முளைக்கட்டின கம்பு எடுத்துக்க போகிறோம். ஒரு 50 கிராம் எடுத்துக்க போகிறோம். இதோட கேலரிஸ் கிட்டத்தட்ட 170. முளைக்கட்ட விடணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு நீங்கள் ஒரு 2-3 நாள் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்கும். 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா அதை சுத்தம் பண்ணிடுங்க. இதோ சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ கம்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 8-10 மணி நேரம் இதை ஊற விட்டுருங்க. நான் நைட் இதை ஊற போட்டேன். காலையில் நல்லா ஊறிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஈர துணியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதில் தான் நம்ம வடிகட்ட போகிறோம். இதில் தான் நம்ம கம்பை கட்டி முளைக்கட்டவும் விட போகிறோம். இப்போ இதை அப்படியே சேர்த்து டைட்டாக கட்டிடுங்க. இந்த மாதிரி கட்டி வச்சிடணும். 2-3 நாளில் ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா வந்துடும். துணி ட்ரை ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்பப்போ தண்ணியை தெளிச்சுக்கோங்க. திறந்து பார்க்கணுங்கிறதே கிடையாது. முளை கட்டிருச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட முளைக்கட்டின கம்பு ரெடி ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், சத்தானதும் கூட. இதை ஃபேமிலியில் எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இதை ஒரு 50 கிராம் சாப்பிட்டு போகிறோம். இது கிட்டத்தட்ட 170 கேலரிஸ். இதில் 5 கிராம் ப்ரோட்டீன், 2 கிராம் ஃபேட்ஸ்,
32 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 4 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததான் டின்னருக்கு போயிடலாம். டின்னர் ஒரு 430 கேலரிஸ். ராகி புட்டும் கடலைக்கறியும் சாப்பிட போகிறோம். முதல்ல ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி புட்டு செய்ய 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை முதல்ல கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் தண்ணி சேருங்க. அப்பந்தான் உப்பு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். தண்ணியை ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி தெளித்து தெளித்து பெசரி விடணும். தண்ணி தெளித்து தெளித்து நல்லா அழுத்தி பெசரிட்டே வாங்க. நல்லா உதிரி உதிரியாக ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி பெசரிக்கோங்க. ஃபைனலாக மாவு எந்த மாதிரி இருக்கணும்னா, கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிங்க. பிடிச்சா அந்த ஷேப்பில் அப்படியே நிற்கணும். உதுத்து விட்டாலும் உதிரணும். இந்த மாதிரி ஹோல்ட் ஆகணும். மாவில் ஈரப்பதம் இருக்கணுமே தவிர சொத சொதன்னு ஆயிடக்கூடாது. ஸோ தண்ணி கேர்ஃபுல்லாக சேருங்க. மாவு ரெடினா ஆவியில் இதை வேக விடணும். நான் இங்கே இட்லி பாத்திரத்துலேயே வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு இட்லி தட்டை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் இந்த இடியாப்பம் புளியிற பிளேட்டில் இந்த மாதிரி துணியை ஸ்ப்ரெட் பண்ணி அதில் மாவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இல்லையா புட்டுக்குழல் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மாவை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதை இப்போ மூடி நம்ம ஆவியில் வேக விட போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதோ நம்மளோட ராகி புட்டு ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு கடலைக்கறி செய்ய போகிறோம். கடலைக்கறி செய்ய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த புட்டை தாளித்து சாப்பிட்ருங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1/2 கப் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. இதை ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நம்ம ஊற விடணும். அதனால முந்தின நாள் நைட்டே இதை ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. ஊறின கொண்டக்கடலையை குக்கருக்கு மாற்றுங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து 4லேருந்து 5 விசில் விட்டெடுக்க போகிறோம். கொண்டக்கடலை வெந்து ரெடியாக இருக்குது. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக மசாலாவுக்கு தேவையான தேங்காயை அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காயை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 1/2 நறுக்குன பெரிய வெங்காயம், 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 இல்லைன்னா 2 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேருங்க. தக்காளி மசிய வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் இதை மூடி போட்டு வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துடலாம். இதோ எண்ணெய் அங்கங்கே பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். வேக வச்சிருக்கிற கடலையிலையும் தண்ணி இருக்கு. அதனால பார்த்து சேருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வேக வச்சிருக்கிற கடலையை சேர்த்துருங்க. உப்பும் பார்த்துருங்க. உப்பு தேவைப்பட்டால் இங்கேயே போட்டுருங்க. கடலை வேக வச்ச தண்ணியும் இதோடய சேர்த்துடணும். எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. மூடியை போடுங்க. ஒரு 10 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட வேண்டாம். லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் இதை கொதிக்க விடுங்க. இதோ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட குழம்பு ரெடி. நம்ம இங்கே 1 கப் ராகி புட்டும் 1/2 கப் அளவுக்கு கடலைக்கறியும் சாப்பிட போகிறோம். 1 கப் ராகி புட்டு கிட்டத்தட்ட 312 கேலரிஸ்.
இதில் 10.4 கிராம் ப்ரோட்டீன், 8.6 கிராம் ஃபேட்ஸ், 36.2 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 9.5 கிராம் ஃபைபரும் இருக்குது. 1/2 கப் கடலைக்கறியில் 4.3 கிராம் ப்ரோட்டீன், 4.2 கிராம் ஃபேட்ஸ், 15.9 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 6.8 கிராம் ஃபைபரும் இருக்குது. ஸோ நம்மளோட டே 4 முடிஞ்சது. இன்றைக்கான மொத்த கேலரிஸ் கிட்டத்தட்ட 1428.